Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Amazon ஷாப்பிங்கோட அன்பாக்சிங் வீடியோ தான். வாங்க அந்த ப்ராடக்ட் அண்ட் அதோட ரிவ்யூவை பார்க்கலாம். Agaro ரீசெண்டா இப்போ அவங்களோட கிராண்ட் எலக்ட்ரிக் ஃபுட் ப்ராசஸரை லான்ச் பண்ணாங்க இன் அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்ச் அண்ட் இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் அண்ட் ரிவ்யூஸை பார்க்கலாம். இந்த ஃபுட் ப்ராசஸர் comes with 1000 watts copper winded motor. இதுல இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மோட்டார் வந்து காப்பர் அண்ட் இதுல வந்து பிக் அண்ட் ஸ்மால் ஃபீட் டியூப் கொடுத்துருப்பாங்க. டபுள் சேஃப்டி லாக் இருக்கு. டபுள் சேஃப்டி லாக்னா லைக் இது வந்து லாக் ஆகலன்னா நம்ம மிஷின் ரன்னே ஆகாது. இதுல வர்ற எல்லா ஜார்ஸுமே ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் ஜார். Agaro ஃபுட் ப்ராசஸரோட வாரண்டி வந்து 2 years அண்ட் அதோட மோட்டார் வாரண்டி வந்து 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோட வாரண்டி கார்டு அண்ட் இது கூடவே இந்த ப்ராடக்டோட மேனுவலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் Agaro எலக்ட்ரிக் ஃபுட் ப்ராசஸரோட மேனுவல். இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் வந்து சூப்பரா இருக்குது. இதோட மோட்டார் அண்ட் இண்டிவிஜுவல் ஜார்ஸ் எல்லாமே தனித்தனியா நீட்டா பேக் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ தட் அது சேஃபா டெலிவர் ஆச்சு. இதுல இருக்கிற இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் என்னலாங்கிறத இப்ப நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஓபன் பண்ண போறது வந்துட்டு இதோட மோட்டார். ஸோ இதுதான் கம்ப்ளீட் அகாரோட ஃபுட் ப்ராசஸர் மோட்டார். ரொம்ப ஸ்டைல் அண்ட் காம்பாக்டா இருக்கு, ஈஸி டு லிஃப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 1.7 லிட்டர் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் ஜூசர் ஜார். இது கூட இருக்கிறது 250 ml கிரைண்டிங் ஜார். இதுவுமே ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். இப்போ நான் ஓபன் பண்ண போறது வந்து 2.1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற சாப்பிங் பவுல். ஸோ இதுதான் மாஸ்டர் செஃப் ஜார். நீடிங், ஸ்லைசிங், டைசிங் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாஸ்டர் செஃப் ஜார் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபீட் டியூப். ஆல்ரெடி நான் இது சொல்லியிருக்கேன். இதுல வந்து பிக் அண்ட் ஸ்மால்னு சொல்லிட்டு 2 ஃபீட் டியூப் இருக்கு. ஸோ இதை நம்ம பிளேஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலதான் நம்மளோட மாஸ்டர் செஃப் ஜாரை வந்து நம்ம பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஸ்மால் ஃபீட் டியூப். இதை வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்மளோட மாஸ்டர் செஃப் ஜாரை பிளேஸ் பண்ணணும். இது வந்து சிட்ரஸ் ஜூசரோட பவுல். ஸோ Agaro ஃபுட் ப்ராசஸர்ல வந்து இந்த அஃபோர்டபுள் பிரைஸ்ல இவங்க மட்டும்தான் அடிஷனலா சிட்ரஸ் ஜூசர் பவுல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மேல சிட்ரஸ் ஜூசரோட கேப் ஒன்று வரும். ஸோ இதை பிளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதை வச்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபுட் ப்ராசஸர்ல வந்து 2 லெவல் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடவுமே பல்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து மாஸ்டர் செஃப் ஜாரோட கம்ப்ளீட் அட்டாச்மெண்ட் டீடைல்ஸ்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஷார்ட் ஃபீட் டியூபை தான் உள்ள வைக்கணும். ஸோ ஒன்ஸ் இதை நம்ம மோட்டார் மேல வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணனா ஒரு லாக்கிங் சவுண்ட் வரும். ஒன்ஸ் நம்ம ஷார்ட் ஃபீட் டியூப் வந்து இதுல அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அதுல வந்து நம்மளோட ஜாரை வந்து இதுல பிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஜாரை பிளேஸ் பண்ணிட்டு அதுல வந்து சின்ன ஒயிட் மார்க் இருக்கும். அது மேல வச்சுட்டு லாக் அன்லாக் பட்டன் இருக்கும். ஸோ அந்த டைரக்ஷன்ல நம்ம ட்விஸ்ட் பண்ண உடனே ஜார் வந்து அதுல வந்து பிக்ஸ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அது பிக்ஸ் ஆனா மட்டுமே தான் மோட்டர் ரன் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கு மேல நம்ம வைக்க போறது வந்து சிட்ரஸ் ஜூசரோட பவுல். நான் அந்த பவுல வச்சுட்டேன். ஸோ டர்ன் பண்றேன், உங்களுக்கு ஒரு லாக்கிங் சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்டதுன்னா இது அட்டாச் ஆயிடுச்சுன்னா அர்த்தம். ஸோ இந்த டபுள் லாக் ஆனா மட்டும்தான் அந்த ஜார் அண்ட் அதோட லிட் எல்லாமே லாக் ஆனா மட்டும்தான் அந்த டிவைஸ் ரன் ஆகும். இப்போ அது மேல இருக்க ஜூசர் ஹெட்டை வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஒன்ஸ் ஜூசர் ஹெட் வந்து அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணி சிட்ரஸ் ஜூஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இதுல வந்து 2 ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ 1 and 2 அண்ட் தென் பல்ஸ் மோடும் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது 250 ml கிரைண்டிங் ஜாரோட லாக்கிங் சிஸ்டம். இதை வந்து ஜாரை லைட்டா ஸ்லாண்ட் பண்ணி உள்ள விட்டுட்டு லைட்டா ட்விஸ்ட் பண்ணா அது லாக் ஆயிக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ட்விஸ்ட் பண்றது மூலமா லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இதை இப்போ அப்படியே லைட்டா ஸ்லாண்டிங்கா உள்ள விட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணா இது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல டர்ன் பண்ணா நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது செட் பண்ணோடனே நம்ம இதை வந்து மோட்டர் மேல பிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம டர்ன் பண்ணா அது வந்து லாக் ஆகும். அதே மாதிரி இதுலயும் சவுண்ட் கேட்கும். ஒன்ஸ் இட் இஸ் லாக் அது வந்து சவுண்ட் கேட்கும். ஸோ இதுல ட்விஸ்ட் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ இது டர்ன் ஆனோன்னு இது லாக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 1.7 லிட்டர் ஜூசர் ஜார் எப்படி அட்டாச் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து ஹேண்டில் கிட்ட 2 பென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஒயிட் மார்க்ல இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிட்டு அதையும் அதே மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணோம்னா ஆக்சுவலி அது லாக் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து நான் அதுல பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணிட்டு சின்ன ட்விஸ்ட் கொடுத்தேன்னா இதுவும் லாக் ஆயிக்கும். த சேம் தான்.
இப்போ நான் உங்களுக்கு மாஸ்டர் செஃப் ஜாரோட அட்டாச்மெண்ட் டீடைல்ஸ் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்மால் ஹெட், இதை உள்ள பிளேஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணா லாக் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கு மேல நம்மளோட மாஸ்டர் செஃப் ஜாரை பிளேஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் மாஸ்டர் செஃப் ஜாரை பிளேஸ் பண்ணிட்டு லைட்டா ட்விஸ்ட் பண்ணா அதுவும் போய் லாக் ஆயிக்கும். ஒன்ஸ் மாஸ்டர் செஃப் ஜாரை வந்து நம்ம ஒழுங்கா பிளேஸ் பண்ணி லாக் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ளதான் நம்மளோட பிக் ஃபீட் டியூபை வந்து நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இதோட பிக் ஃபீட் டியூபை வந்து நான் இதுக்குள்ள பிளேஸ் பண்ண போறேன். ஸோ இந்த பிக் ஃபீட் டியூப் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மித்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள 1 by 1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை வச்சு நம்ம ட்விஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுவும் அதுல போய் ப்ராப்பரா பிளேஸ் ஆகும். ஒன்ஸ் அது பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் அட்டாச்மெண்ட்ஸ் வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வைக்கிறது வந்து எக் விஸ்க் அட்டாச்மெண்ட். ஸோ இது வந்து எக் பீட் பண்ண, ஃப்ரெஷ் கிரீம் பீட் பண்றதுக்குலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இதுல வந்து பிளேஸ் பண்ண போறது வந்து நீடிங் டூல். ஸோ இது வந்து சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு மித்த என்ன டோ ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த நீடர் டூலை யூஸ் பண்ணி நீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இதுல பிளேஸ் பண்ண போறது வந்து சாப்பிங் பிளேட். இந்த சாப்பிங் பிளேட் வந்து SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால மேக் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து 1 and 2. ஸ்பீட் 1 வந்து ஃபார் ஃபைன் சாப்பிங், ஸ்பீட் 2 யூஸ் பண்ணோம்னா இது வந்து கம்ப்ளீட்டா பியூரே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சுவலி மாஸ்டர் செஃப் ஜாரோ லிட். இதுலயுமே லாக்கிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ இதுவுமே ப்ராப்பரா லாக் ஆகல அப்படின்னா டிவைஸ் ஆன் ஆகாது. ஸோ இதை நான் வந்து அன்லாக் அண்ட் லாக் பண்ணி காமிக்கிறேன். இந்த லிட் கூடவே நம்மளுக்கு ஒரு புஷர் கம் மெஷரிங் ஜார் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம புஷர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள் சாப்பிங்க்கு. நெக்ஸ்ட் நான் இப்போ காமிக்க போற அட்டாச்மெண்ட் வந்து ஸ்லைசிங், ஷ்ரெட்டர் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டருக்கான அட்டாச்மெண்ட். ஸோ இதுதான் அதோட அட்டாச்மெண்ட். ஸோ இதை நம்ம இதுல வந்து பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிக் ஹெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அந்த பிக் ஃபீட் ஹெட்டை வந்து ரிமூவ் பண்ணோன்னு நம்ம இதை பிளேஸ் பண்ணிட்டு நம்ம லிட்டை வந்து இது மேல வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம லிட்டை லாக் பண்ணோடனே இது 1 by 1 வெஜிடபிள்ஸ் உள்ள போட்டு நம்ம புஷரை யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸை உள்ள புஷ் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்லைசர் பிளேட்ஸ் கூட மொத்தம் 3 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல 1 by 1 எல்லா அட்டாச்மெண்ட்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கறத காமிச்சு தரேன். ஸோ இது வந்து ஸ்லைசர் அட்டாச்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஷ்ரெட்டருக்கான அட்டாச்மெண்ட். அண்ட் ஃபைனலி இது கூட வந்திருக்க லாஸ்ட் அட்டாச்மெண்ட் வந்து French fry cutter attachment. So இதுதான் French fry cutter attachment. இப்போ இந்த blades எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கறத காமிச்சு தரேன். So once நம்ம அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிளாஸ்டிக் பாடியில இருக்க ஹோல் மேல இந்த ரிங்கோட ரவுண்ட உள்ள பிளேஸ் பண்ணிட்டு லைட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டு அதர் சைட் பிரஸ் பண்ணா அது லாக் ஆயிக்கும். அதே மாதிரி நம்ம அதை ரிமூவ் பண்றதுக்கு பேக் சைட்ல இருக்கிற ஒன்ஸ் அதுல இருக்கிற இதை வந்து பிரஸ் பண்ணா அன்லாக் ஆயிரும். லைட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதை லிஃப்ட் பண்ணா அதை வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம இதை வச்சு லாக் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் நம்ம லிட்டை வச்சு லிட்டை லாக் பண்ணிட்டு நம்ம ஸ்லைசிங், த்ரெட்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ அதோட ஓவர்வியூ உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த அகாரோ எலக்ட்ரிக் ஃபுட் ப்ராசஸர் கூட ஒரு பிக் ஜார், இது ஜூசர் ஜார் அண்ட் கிரைண்டிங் ஜார் வருது. இது வந்து மாஸ்டர் செஃப் ஜார். ஸோ இதுக்குள்ள இருக்கிறது வந்து ஸ்மால் ஃபீட் ஹெட். அதுக்கு மேலதான் மாஸ்டர் செஃப் ஜார் பிளேஸ் பண்றோம். இப்போ அதோட அட்டாச்மெண்ட்ஸ் என்னலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துடலாம். பிக் ஃபீட் ஹெட், ஸ்லைசர் பிளேட், நீடிங் பிளேட், எக் விஸ்க் பிளேட், அகோரா ஃபுட் ப்ராசஸரோட மேனுவல் அண்ட் அதோட வாரண்டி கார்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் ஜூசரோட பவுல் வித் அதோட ஹெட். அண்ட் தென் பக்கத்துல இருக்கிறது வந்து ஸ்லைசிங் டூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்லைசிங் பிளேட், அதுக்கப்புறம் ஷ்ரெட்டர் பிளேட் அண்ட் தென் ஃபைனலி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டர் பிளேட். இது கூட லிட் அண்ட் அதோட மெஷரிங் ஜாரோட வருது. ஸோ இதெல்லாம் தான் இதோட அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட் அகாரோ ஃபுட் ப்ராசஸரோட டீடைல்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.